ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்காக நான் கடவுள்ட்ட கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்க மத்தவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. நம்மள சுத்தி இருக்கவங்க நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்க முடியும். ஓகே. எதுக்கு இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம விஜயகாந்த் சார் வந்து இன்னைக்கு அவர் நம்மள விட்டு இந்த உலகத்த விட்டு பிரிஞ்சுட்டாரு. ஸோ அத பத்தி தான் கொஞ்சம் பேசலான்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. டிசம்பர் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஒரு பெரிய பெரிய விஷயங்கள நடத்திட்டு தான் போது. ஒவ்வொரு வருஷமும் கடைசி இந்த வருஷத்தோட கடைசி நாட்கள நம்ம கடந்துட்டுருக்கோம். ஆனா, இந்த நாட்கள்லயுமே நம்ம சில வருத்தத்த வந்து அதிகமா நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாரியான பல அடிகள் நடந்துருச்சு. அதில பார்த்தீங்கன்னா, சென்னையில வந்த மழையா இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம தூத்துக்குடியில, கன்னியாகுமரி இந்த சைட்ல நல்லா வந்த மழையா இருக்கட்டும், இல்ல இப்ப அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மீண்டெடுத்துட்டு வெளில வந்துட்டுருக்கோம். ஆனா, அத விட இப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போய் வருத்தத்த குடுக்குதுன்னா, அது இவரோட மரணமும் ஒரு வருத்தத்த குடுக்குது. ஆ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா எனக்கும் அவ்வளோ நான் நேரா பார்க்கல. ஏன்னா அவ்வளோ ஈஸி இல்லல்ல எல்லாரையும் பார்க்கறது. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்குமே பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவர்கிட்ட சாப்பாடுன்னு கேட்டு இல்லன்னு சொல்லவே மாட்டாரு. அவர் யாருக்குமே அவர் வீட்டுக்கு வந்து சாப்பாடு போடாம அனுப்புனது இல்லன்னு சொல்லி அது மாரி நான் கேள்விப்பட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அவர பத்தி இன்னும் நெறைய விஷயம். அவர் வந்து ஆட்சியில அவர் வந்து முதலமைச்சர் ஆனாலும் ஆகலனாலுமே, அவர் நெறைய விஷயம் நெறைய அவர் பண்ணியிருக்காரு. அவர பத்தின நெறைய நியூஸ் நானும் பார்த்துருக்கேன். நான் பர்சனலா வந்து நான் நெனச்சிருக்கேன். ஏன் அவரு மட்டும் இன்னும் சிஎம் ஆகல, அந்த மாரி நானும் நெனச்சிருக்கேன். ஏன் ஓட்டு விஷயத்துல. சில டைம் கொஞ்சம் ஏத்த இறக்கமா இருக்கிறது காமன் தானே அது. அந்த மாரி நெறைய விஷயம் நடந்திருக்கு. அதில பார்த்தீங்கன்னா, அவரோட ஆசையும் தப்பு இல்ல. ஆனா ஒரு வாட்டியாச்சும் ஆயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எனக்கு அது லைட்டா ஃபீலிங் தான். ஏன்னா, அவர் வந்து நல்லது செஞ்சிருக்காரு இல்லையா? அவர் எந்த ஒரு ஆட்சியிலுமே இல்லாம அவர் நல்லது செஞ்சிருக்காரு. நல்லது செஞ்ச ஒரு மனுஷன் வராதது ஒரு பெரிய வருத்தத்த குடுக்குது. இந்த இடத்துல உண்மையிலே எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஸோ, அதனால தான் இந்த பதிவு உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு வருஷம் வரும்போதும் பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர் மாசம்ன்றது நம்மள ஒரு ஒரு ரொம்ப பெரிய கஷ்டத்துக்குள்ள தள்ளுற மாரி இருக்கு. மொத்த பேரா இருந்தாலும் சரி, தனி ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி, இப்ப எப்படி மொத்த விஷயத்தையும் கஷ்டப்பட்டு கவர் பண்ற மாரி, அதே மாரி தான் இப்ப ஒவ்வொருத்தருமே நம்ம அம்மா அவங்க கூட பார்த்தீங்கன்னா, டிசம்பர்ல தான் இறந்தாங்க. அதுவும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நெறைய விஷயம் இருக்கு டிசம்பர்ல. இருந்தாலும் இன்னைக்கு இது ரொம்ப கஷ்டமான ஒரு ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தான். அ வலிக்குது. சரி. ஓகே. தேங்க் யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர் அண்ட் பாய்.